ஹாய், இது உங்கள் ஸ்மால் மோட்டிவேஷன். நான் உங்கள் எல்டி. ஒரு காலத்தில் ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய நகரம் இருந்தது. மலையின் உச்சியில் ஒரு பொக்கிஷம் இருப்பதாக நகர மக்கள் நம்பினர். அது எவருக்கும் செழிப்பு தரும் என்று நம்பினர். பல ஆண்டுகளாக பலர் மலையில் ஏற முயன்றனர். ஆனால் செங்குத்தான பாதைகள், கடுமையான வானிலை மற்றும் வஞ்சகமான நிலப்பரப்பு ஆகியவற்றால் ஊக்கமளிக்கவில்லை. நகர மக்களில் அலெக்ஸ் என்ற சிறுவனும் இருந்தான். மற்றவர்களைப் போலல்லாமல் எவ்வளவு கடினமான பயணமாக இருந்தாலும் உச்சத்தை அடைய முடியும் என்று அலெக்ஸ் நம்பினார். அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் பயந்தார்கள். ஆபத்தில் குறித்து எச்சரித்தனர். ஆனால் அலெக்ஸ் உறுதியாக இருந்தார். குறைந்தபட்ச பொருட்கள் மற்றும் நம்பிக்கை நிறைந்த இதயத்துடன் அலெக்ஸ் தனது ஏறுதலை தொடங்கினார். அவர் நினைத்ததை விட ஏறுதல் மிகவும் சவாலாக இருந்தது. கடிக்கும் காற்று, வழுக்கும் சரிவுகள் மற்றும் சோர்வின் தருணங்களை அவர் எதிர்கொண்டார். அவர் அந்த பயணத்தை விட்டுவிட விரும்பிய நேரங்கள் இருந்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் புதையல் மற்றும் தனது நகரத்திற்கு சிறந்த வாக்குறுதியை நினைவுபடுத்தினார். ஒரு நாள் அலெக்ஸ் ஒரு செங்குத்தான குன்றின் மேல் ஏற சிரமப்பட்ட போது அவர் மலையில் ஏறிக்கொண்டிருந்த ஒரு முதியவரை சந்தித்தார். அந்த மனிதர் பல புயல்களை எதிர்கொண்டார் மற்றும் மலையை நன்கு அறிந்திருந்தார். அவர் அலெக்ஸுக்கு வழிகாட்டுதலை வழங்கினார். அவருடைய விடாமுயற்சி, தோல்வி பற்றிய தனது சொந்த கதையை பகிர்ந்து கொண்டார். முதியவர் ஞானத்துடனும் அவனுடைய விடாமுயற்சியுடனும் அலெக்ஸ் தனது ஏறுதலை தொடர்ந்தார். தேவைப்படும் போது ஓய்வெடுக்கவும் சிறிய வழியில் மகிழ்ச்சியை காணவும் கற்றுக்கொண்டார். பல நாட்கள் கடுமையான முயற்சிக்கு பிறகு அலெக்ஸ் இறுதியாக உச்சத்தை அடைந்தார். அவருக்கு ஆச்சரியமாக புதையல் பற்றி எதுவும் அவருக்கு காத்திருக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் கல்வெட்டுடன் ஒரு தகடு ஒன்றை கண்டுபிடித்தார். அதில் உண்மையான பொக்கிஷம் தங்கத்தில் இல்லை, உன் பயணத்திலும் உன்னில் உள்ள வலிமையிலும் உள்ளது என்று எழுதியிருந்தது. அலெக்ஸ் தான் அனுபவித்த வளர்ச்சியும் தன்னில் கண்டுபிடித்த வலிமையும் தான் உண்மையான வெகுமதி என்பதை உணர்ந்தார். அவர் ஊருக்கு திரும்பியது தங்கத்துடன் அல்ல, தைரியம் மற்றும் உத்வேகம் நிறைந்த கதையுடன். அவரது பயணம் மற்றவர்களை தங்கள் சொந்த சவால்களை எதிர்கொள்ள தூண்டியது. மேலும் நகரம் புதிய நம்பிக்கை மற்றும் உத்வேகத்துடன் செழித்தது. அலெக்ஸின் கதை நாம் தேர்ந்தெடுக்கும் பயணம் அதன் அனைத்து கஷ்டங்கள் மற்றும் படிப்பினைகளுடன் பெரும்பாலும் இலக்கை விட மதிப்புமிக்கது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. விடாமுயற்சி, உறுதிப்பாடு மற்றும் கற்றுக்கொள்ள விருப்பம் ஆகியவை நமக்கு உண்மையான பொக்கிஷங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். நன்றி.